Hello everyone, welcome back to Kuds Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல matcha tea எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். Matcha வந்து is also a variety of a green tea, but அது வந்து அதோடைய instant mix அதை வச்சு தான் இன்னைக்கு பண்ண போறோம். Traditionally matcha preparation வந்து is very different. அந்த பவுடரை வந்து ஒரு பவுல் வச்சு விஸ்க் வச்சு ரன் பண்ணிட்டு அந்த ப்ரூ பண்ற மெத்தட் is very different. But இது வந்து is an instant matcha powder which is available. And what is special about this matcha? இது வந்து நார்மலா கிரீன் டீலயே ரொம்ப ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த மாச்சால வந்து நார்மல் கிரீன் டீயை விட ரொம்ப அதிகமான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. And it has basically a lot of goodness. And இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். It is very famous in Japan. Basically ஒரு ஜாப்பனீஸ் டீ கூட சொல்லலாம். And how different is it from the traditional green tea? இப்போ நார்மலா யூசுவலி ட்ரெடிஷனல் கிரீன் டீ வந்து மில்கோட ரொம்ப ஆட் பண்ணி பண்ண மாட்டாங்க. பட் இந்த மாச்சா வந்து we can prepare it with milk as well. இது ஹாட்டாவும் சர்வ் பண்ணலாம், கோல்டாவும் சர்வ் பண்ணலாம். பட் it tastes better when it is served cold. ஸோ இந்த மாச்சா மிக்ஸ் வந்து பேசிக்கலி நம்ம வச்சுட்டு வந்து நிறைய ரெசிபீஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணலாம். லைக் பேன் கேக்ஸ் ஆர் பிஸ்கெட்ஸ், வாஃபிள்ஸ் அண்ட் கேக்ஸ், லைக் நிறைய பேக்கிங்ல எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக கொஞ்சம் ரெசிபீஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ கம் லெட்ஸ் see how to make this matcha tea. இந்த பவுடர் என்ன மாதிரி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஒரு லைட் கிரீன் பவுடராக இருக்கு. அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் இஸ் ஜஸ்ட் ஆசம். ஒரு நல்ல ஒரு லவ்லி ஃப்ளேவர் இருக்கு. ஸோ லெட்ஸ் see how this tastes. So I've taken 1 glass of cold milk and அதுக்கு வந்து ஒரு 1.5 tablespoons of matcha powder எடுத்திருக்கேன். ஸ்வீட்டனிங்க்கு ஒரு 2 teaspoon sugar எடுத்திருக்கேன். ஸோ சுகர் எல்லாம் அப்சல்யூட்லி நம்மளுடைய ப்ரெஃபரன்ஸ் தான். ஸோ how much sweetness we need அவ்வளோ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் வந்து இந்த matcha பவுடரை வந்து இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். followed by the sugar. இதுக்கப்புறமா இந்த cold milk ஆட் பண்றேன். adding very little cold milk first just to blend it. So இத வந்து ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். Now I'll add the remaining milk. இது மறுபடியும் நல்லா blend பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த டீ blend பண்ணிட்டு வந்தாச்சு. நம்மளோட மாச்சா டீ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க். இந்த ப்ரீமிக்ஸ் வந்து இஸ் அவைலபிள் இன் Amazon. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குட்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.